அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்துல 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான்னு சொல்றாங்க. புதன் பகவான அதிபதியா கொண்டு இருக்கிற நீங்க பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த 7 நாட்கள்ல சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி, நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன? நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பதிவுகள்ல நான் உங்ககிட்ட முழுசா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய குலதெய்வத்த மனசுல நினைச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா நிறைவேத்துவாங்க. எல்லாரோட மனசுலயும் ஆழ் மனதுல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நடைபெறாத விஷயம்னு நெறைய விஷயம் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. அப்படியே உங்க குலதெய்வத்தோட பேரையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதர் புதன் மற்றும் சூரியன் இவங்க 2 பேரும் இணையறதுனால, உங்களுக்கு புதிய ஆற்றலும், புத ஆதித்ய யோகமும் உருவாகப் போகுது. புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும், நிதி மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும், சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. உங்களுடைய உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் பார்த்தீங்கன்னா, வலுவாக இருக்கப் போகுது. ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மிருகசீரிடம் 3, 4 பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, மாதத்தோட தொடக்கத்துல உங்களுடைய லாபாதிபதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் லாபஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரித்தாலும், ஜூன் 19 முதல் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரம், தொழில்ல மந்த நிலை ஏற்படும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, முதலீட்டுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்காமல் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம, குறிப்பா சொல்லணும்னா, சிலருக்கு முதலீட்டுக்கு ஏத்த நல்ல ஒரு விரயம் கிடைக்காமல் போகுது. வீண் அலைச்சலால் மனமும் சோர்வடைய போகுதுங்க. ஜென்ம ராசிக்குள் ஆத்ம காரனும், உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதியுமான சூரியன் சஞ்சரிக்கிறதுனால, உங்களுடைய உடல்நிலையில அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவு அதிகரிக்கும் அப்படின்னாலும், சகாய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா, உங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கு தைரியத்த கொடுக்க போறாரு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. வியாபாரிகளுக்கு நன்மைகளை, அதாவது நம்பிக்கையை அதிகரிக்க போறாரு. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்குரிய வழிகள் நெறைய உருவாக்கி கொடுக்க போறாரு. பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, படிப்படியாக விலகப் போகுது. சகோதர, சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால பெரியோர்களோட ஆதரவு, தெய்வ அருளும் எப்பொழுதுமே இருக்குங்க. வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக போகுது. பெண்களுக்கு உடல் நிலையில பார்த்தீங்கன்னா, ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக விலகப் போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தவறான நட்புகள ஒதுக்கி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை வழிபட நன்மைகளே உங்களுக்கு நடக்குங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடியதாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உலகையும், மனிதரையும் புரிந்து தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு, பிறந்திருக்கின்ற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, யோகமான மாதமாக அமையப் போகுதுங்க. பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது, வருமானமும் அதிகரிக்கப் போகுது. செய்து வரக்கூடிய தொழில் மீது கொஞ்சம் அக்கறையும் ஏற்பட போகுதுங்க. விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கப் போகுதுங்க. அது மட்டும் இல்ல,
சிலர் வேண்டுதலும் ஆலயங்களுக்கு சென்று வர போகிறீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. அரசியல்வாதிகளாக இருப்பவங்க பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதிவு உயர்வு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக விலகப் போகுது. உத்தியோகத்தில் தோன்றிய நெருக்கடிகளும் குறைய போகுதுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுடைய முடிவுக்கு சாதகமாக அமையப் போகுது. மிமோ, சஸ்பெண்ட் என்ற சங்கடங்கள் நீங்கள் சந்தித்தவர்களாக இருந்தீங்கனாலும் அவற்றிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அப்படின்னாலும் ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா வக்கிரம் அடைஞ்சிருக்கிறதுனால ராசிக்குள்ள ஆத்மகாரரான சூரியன் சஞ்சரிப்பதும் உங்களுடைய குழப்பத்திற்கு ஆளாக போகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். எந்த ஒரு வேலையும் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு முடிக்க முடியாத அளவிற்கு அதில் தடைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஒத்துழைக்காமல் போக போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் சார்ந்த விஷயங்களில். குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் 19 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க போகிறாரு. சிலருக்கு சொந்த இடம் வாங்கவும் வீடு கட்டவும் செலவு செய்ய போகிறாரு. கையிருப்பு கரைய ஆரம்பிக்க போகுதுங்க. அதிர்ஷ்டக்காரரான சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியாகவே எதிர்காலம் பிள்ளைகள் அப்படின்னு உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய நேரமாக இருக்குங்க. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற போகிறீங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விளைச்சல்ல கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு கல்லூரியில் ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுதுங்க. நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடைய போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாகவும் விலகும். புனர்பூசம் 1, 2 பாதம் 3 பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே முதன்மையாக இருந்து பிறருக்கு ஆலோசனைகளை வழங்கி வரும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. ஞானக்காரரான குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. போராட்ட நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாக போகுதுங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. உறவினர்களோட மத்தியில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்க போகுது. பொன் பொருள் புதிய வாகனம் உங்களுடைய வீட்டிற்கு தானாகவே வந்து சேரப்போகுதுங்க. நோய் நொடி வம்பு வழக்கு என்று இருந்த நிலை இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் படிப்படியாக விலகப் போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல சீராக போகுது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக விலக போகுது. தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க. மெமோ இடைநீக்கம் என்ற நிலை உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் மரியாதை கிடைக்க போகுது. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரனான கேது பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்களை துணிச்சலுடன் நடைபெற வைக்க போறாரு. பெண்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக விலக போகுது. உங்களுடைய உடல்நிலையும் சீராக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்களுக்கு மரியாதை உயரப்போகுது. சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் உயரப்போகுதுங்க. விவசாயிகளுக்கு உழைப்பும் அதிகரிக்க போகுது. வேலை பளு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. மாணவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகாயேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்து நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் மூலம் ராசி நேயர்கள் கவனம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உயர்வும் உங்களுக்கு அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
இந்த மாதம் எப்படி இருக்கும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.